வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சோமாலியாவின் பகுதி தன்னாட்சி வடக்கு பகுதியான பன்லாந்தில் IS இயக்கத்திற்கு எதிராக அமெரிக்கா குறைந்தபட்சம் 6 விமான தாக்குதல்களை நடத்தியது. பன்லாந்து அதிகாரிகள் தாக்குதல்களை பாராட்டி ஒரு அறிக்கையை விரிவாக வெளியிட்டனர். அந்த அறிக்கையில் அதிகாரிகள் மிகவும் அசாதாரண கூட்டாளிக்கு நன்றி தெரிவித்தனர். அந்த அசாதாரண கூட்டாளி வேறு யாருமல்ல, ஐக்கிய அரபு அமீரகம். இது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபின் ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடன் அதிக இராணுவ ஒருங்கிணைப்புகளை கொண்டிருப்பதை காட்டுகிறது. விரைவில் ஏமனில் ஹவுதி இயக்கத்திற்கு எதிராக அமெரிக்க, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுடி கூட்டணி தாக்குதல் நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. IS இயக்கத்தின் உள்ளூர் பிரிவுக்கு எதிரான பன்லாண்டின் இராணுவ தாக்குதலை பாராட்டிய ஜனாதிபதி ட்ரம்ப் தாக்குதலில் முக்கிய தளபதி கொல்லப்பட்டார் என்று அறிவித்தார். அந்த தளபதியின் பெயரை அவர் வெளியிடவில்லை. எத்தனை தாக்குதல்கள் நடந்தன என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. ஆனால் பன்லாண்டின் கால் மிஸ்காக் மலைகளில் IS இயக்கத்தின் 10 தளங்களில் குறைந்தது 6 தாக்கப்பட்டதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. ட்ரம்ப் குறிப்பிட்ட மூத்த IS தளபதியின் அடையாளம் தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் சோமாலியாவுக்கு இடம்பெயர்ந்த மத்திய கிழக்கின் மூத்த IS தளபதி அமீர் அப்துல் ரஹ்மான் ஃபாகியே அல்லது இஸ்லி மொஹாமட் ஆகிய இருவரில் ஒருவராக இருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பன்லேன் அதிகாரிகள் ஃபாகியே உண்மையில் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளனர். இருப்பினும் இது மற்ற தரப்பினரால் உறுதிப்படுத்தப்படவில்லை. உலகளவில் மூத்த IS தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் சோமாலியாவின் IS இயக்க நிறுவனர் அப்துல் காதர் முமீனும் சந்தேகத்திற்குரிய இலக்காகவே இருக்கிறார். எனினும் அமெரிக்காவோ சோமாலியாவோ அல்லது ISO தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தலைவரின் அடையாளத்தை இந்த காணொளியை வெளியிடும் நேரத்தில் உறுதிப்படுத்தவில்லை. பன்லாண்டில் இருந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மட்டுமே ஃபாகியேவின் மறைவை தெரிவிக்கின்றன. வடக்கு சோமாலியாவில் சமீபகால அமெரிக்க விமான தாக்குதல்கள் அடுத்து வரும் போர் வடிவத்தை தொடர்கின்றன. கடந்த மே மாதம் போசாசோவின் தெற்கே கால் மிஸ்காத் மலைகளில் ஆளற்ற விமான தாக்குதலில் குறைந்தது 3 IS சோமாலிய ஆட்களை அமெரிக்கா கொண்டது. ஜனவரி 2023 அதே மலைத்தொடரில் ஒரு சிறப்பு நடவடிக்கை தாக்குதலில் சோமாலியாவின் மூத்த தலைவர் பிலால் அல் சுடானியை அமெரிக்கா கொண்டது. மொத்தத்தில் சோமாலியாவும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு புதியதல்ல. ஏனெனில் 2007 முதல் அமெரிக்கா IS சோமாலியாவில் குறைந்தது 277 தாக்குதல்களை நடத்தியது. சோமாலியாவின் பன்லாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு என்ன ஆர்வம்? சோமாலியா நிர்வாகம் ஐக்கிய அரபு அமீரகம் நடத்திய விமான தாக்குதல்களை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது பலருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுடன் ஒப்பிடும் போது அதன் இராணுவ நடவடிக்கையில் மிகவும் ரகசியமாக இருக்கும். அதே வழியில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பன்லாண்டில் குறைந்தது 2 விமான தாக்குதல்களை நடத்தியதாக நம்பப்படுகிறது. ஜனவரி 2ஆம் தேதி பன்லாண்டின் செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை தொடங்குகையில் கால் மிஸ்காஸ் மலைகளில் IS தளங்களுக்கு எதிராக ஒரு விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. பல IS தளங்கள் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதல்களை அமெரிக்காவின் வேலை என்று கருதினாலும் அமெரிக்கா ஒருபோதும் அதற்கான உரிமை கோரல்களை செய்யவில்லை. அவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸால் நடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. மிக சமீபத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி பன்லாண்டின் அதே மலைத்தொடரில் உள்ள டூகா ஜகேயில் பகுதியில் மற்றொரு சுற்று விமான தாக்குதல்கள் நடந்தன. அமெரிக்கா மீண்டும் இதுவரை இந்த நடவடிக்கைகளுக்கு உரிமை கோரவில்லை. இது அந்த தாக்குதலை நடத்தியது ஐக்கிய அரபு அமீரகம் என்று பலர் ஊகிக்க வழிவகுத்தது. இந்த தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பங்கை சில பன்லாந்து ஊடகங்கள் வெளிப்படையாக உறுதிப்படுத்தியுள்ளன. சமீபகால நடவடிக்கைகள் சோமாலியாவில் முதல் அமீரக தாக்குதல் அல்ல. ஐக்கிய அரபு அமீரகம் தனது முதல் ஆளற்ற விமான தாக்குதலை சோமாலியாவுக்கு ஜூன் 2023 நடத்தியதாக நம்பப்படுகிறது. மே 2024 பன்லாந்தின் கால் மிஸ்காத் மலைகளில் உரிமை கோரப்படாத விமான தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தியதாக கருதப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் பன்லாந்தில் குறிப்பிடத்தக்க வரலாற்றை வைத்திருக்கிறது மற்றும் சோமாலிய அரசுடன் வளர்ந்து வரும் உறவை வைத்திருக்கிறது. இது 2010களின் முற்பகுதியில் இருந்து பன்லாண்டின் இராணுவ ரீதியாக ஈடுபட்டுள்ளது. இது பிராந்தியத்தில் ஒரு முக்கிய பாதுகாப்பு அமைப்பான பன்லாந்து கடல்சார் போலீஸ் படை PMPF-ஐ உருவாக்க உதவியது. ஐக்கிய அரபு அமீரகம் PMPF-இன் முதன்மை நிதியளிப்பவர், சப்ளையர் மற்றும் பயிற்சியாளராக இருந்து வருகிறது. பன்லாண்டின் போசாசோவில் உள்ள PMPF தளத்தில் கிட்டத்தட்ட 200 அமீரக துருப்புக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. சோமாலியாவின் மற்ற இடங்களில் ஐக்கிய அரபு அமீரகம் பல இராணுவ பிரிவுகளை ஆதரித்தது. ஐக்கிய அரபு அமீரகம் மெகானிஷுவுக்குள் நேரடி பயிற்சியை வழங்குகிறது மற்றும் எரித்ரியா, உகாண்டா மற்றும் எதியோப்பியாவில் சோமாலிய படைகளுக்கு பயிற்சி அளிக்க
பணம் செலுத்துகின்றது. மெகாடிஷுவில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் தளம் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் பயிற்சி திட்டத்தில் ஊடுருவிய ஷபாப் உறுப்பினர் நடத்திய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகம் கென்யாவின் எல்லையில் உள்ள சோமாலியாவின் தெற்கு மாநிலமான ஜுபாலாந்தில் பிராந்திய படைகளுக்கு ராணுவ ஆதரவை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. பன்லாண்டில் எமிராட்டி விமான தாக்குதல்கள் சமீபகால ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகவும் தீவிரமான வெளியுறவு கொள்கையுடன் ஒத்துப்போகின்றன. சவுடி தலைமையிலான நடவடிக்கைக்கு ஆதரவாக அமீரகம் ஏமனில் ஆளற்ற விமான தாக்குதல்களையும் ஜெனரல் கலீஃபா ஹப்தாருக்கு ஆதரவாக லிபியாவிலும் தாக்குதல் நடத்தியது. ஐக்கிய அரபு அமீரகம் சூடானில் உள்ள விரைவு ஆதரவு படைகளுக்கு நேரடி விமான உளவு ஆதரவையும் ஆளற்ற விமானங்களையும் வழங்கியுள்ளது. அமெரிக்கா இத்தகைய செயற்பாடுகளில் ஒப்பீட்டளவில் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க முனைகின்றது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் ரகசியம் காப்பதுடன் எதிர்கால தாக்குதல்கள் குறித்து விவேகத்துடன் இருக்க வாய்ப்பு உள்ளது.